எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நார்மலாக எடுத்தாங்களா பேய் மிரட்டின்னு சொல்லுங்க. இந்த மூலிகையின் பெயர் வந்து பேய் மிரட்டி. கண்ணுக்கு புலப்படாத, அறிவுக்கு எட்டாத சில பவர்களை, சில சக்திகளை, இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதாட்டம் தீய சக்திகளை, அல்லது உங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்குது, அந்த பயம் பதட்டத்தை போக்கக்கூடிய முக்கியமான மூலிகை பேய் மிரட்டி. பேய் மிரட்டுறதுன்னா என்ன? ஒருத்தர் விரட்டி விட்டு அனுப்புறது. உடம்புல உள்ள தீய சக்தியை உடம்புல உள்ள தீய சக்தியை விரட்டி விட்டு எடுப்பார். பேய் மிரட்டின்னு பேர். இது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இது அடையாளம். சாஃப்டாக இருக்கும், லைட்டாக ஒரு சுரசுறுப்பு இருக்கும், மென்மையாக இருக்கும், அதே சமயம் லைட்டாக ஒரு சுரசுறுப்பு இருக்கும். முன்பக்கம் போட்டிருக்கும். இந்த இலையில் இப்படி சுற்றணும், பீடி சுட்டுறாப்புல சுற்றணும். இப்படி சுற்றலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி சுற்றணும் நீலவாக்கில். திருநூலாக போடணும்னா, திருநூல்னால் விளக்கேற்றுறீங்க, ஒரு தீப விளக்கேற்றுறீங்க, நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ அமனப்பு விளக்கோ போட்டு தீபம் ஏற்றி ஏற்றுறப்ப திருநூலுக்கு பதிலாக இந்த இலையை இப்படி சுற்றணும். இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த இலையை இப்படி பீடி சுற்றுறாப்புல, சுருட்டெல்லாம் சுற்றுறாப்புல இப்படி மெதுவாக சுற்றணும். பச்சை இலையை தான் சுற்றணும், காஞ்ச இலையை சுற்றினீங்கன்னா உடஞ்சி போயிடும். பச்சை இலையை இப்படி மெதுவாக சுற்றணும். இதுக்கு பேர் பேய் மிரட்டின்னு பேர். இதை வச்சு சில அனுமாசிய விஷயங்களை மாந்திரிகள் பண்ணுவார்கள், அது நமக்கு தேவையில்லை. இது வந்து அன்றாடம் விளக்கு தீபம் ஏற்றுனீங்கன்னா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமியில் வீட்டில் உள்ள தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் இந்த வெளிச்சமும் இதிலேருந்து வரக்கூடிய புகையும் அந்த தீய சக்திகளுக்கு ஒவ்வாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையோட இன்னும் சில மூலிகைகளை கலந்து பாம்பை வசியப்படுத்தலாம். இப்படி சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு சில மந்திர உச்சாட்டம் இருக்குது. இப்போதைக்கு இந்த பேய் மிரட்டி சுற்றிக்கிறீங்க. சுற்றிட்டு இதை இன்னும் நல்லா அப்படி சின்னதாக்கணும்னா கையில் சுருட்டை சுற்றுறோம்ல அப்படி, அதே போல் இப்படி அப்படி செஞ்சிங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததை நல்லா மெல்லிசாக சுற்றிக்கிறீங்க. ரைட்டு. சுற்றிக்கிட்டு சாரிக்கா நான் இது பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அழுத்தி நல்லா மெல்லிசாக சுற்றிக்கிட்டு ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் அல்லது தீபெண்ணெய், புங்கெண்ணெய், நெய் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி திருநூலுக்குள்ளே இதை நினச்சி போட்டோம்னா நிற்காமல் அப்படியே இந்த விளக்கு நின்று எரியும். இதை இப்போ நம்ம ட்ரையலாக பார்க்கலாம். சரி தம்பி, இல்லை திரி போட்டு தான் விளக்கேற்ற முடியும். ஆமாம், இந்த விளக்கு பாருங்கள், இல்லை திரி இல்லை, எண்ணெய் மட்டும் இருக்குது. எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ திரியாக இந்த பேய் மிரட்டி இலையை சுருட்டின இந்த இலையை திரியாக போடுறோம். காற்று இப்போ நல்லா இல்லை, காற்று அந்த டைம் வேறு இடத்துல வச்சுருக்கோம். இந்த ரைட்டு போடு. இது என்ன துணி? இப்போ இந்த திரியா பேய் மிரட்டி இலையை தான் போட்டிருக்கோம். இந்த பேய் மிரட்டி இலையில் தீபம் ஏற்றுவாசி உங்களுக்கு நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள், ஆஸ்மாவை உண்டு பண்ணக்கூடிய, ஃபீவரை உண்டு பண்ணக்கூடிய நுண்ணுயிர்கள், கிருமிகள் இறந்துவிடும். தீய சக்திகள் வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு புங்கெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய்யில் போட்டுக்கலாம். இது போக இந்த இலையில் வந்து நிச்சயம் இந்த பெட்ரோலியம் இன்றைக்கி தட்டுப்பாடாக இருக்குது, டீசல் பெட்ரோலியம் தட்டுப்பாடாக இருக்குது. இந்த இலை தான், இது திருநூல் கிடையாது, எந்த திருநூல் கிடையாது, பஞ்சு திருநூல் கிடையாது, இலை தான், மூலிகை இலை தான். இந்த பேய் மிரட்டி இலையிலிருந்து நிச்சயம் பெட்ரோல் ஆட்டமோ அல்லது டீசல் ஆட்டமோ, அதாவது வாகனங்களை ஓடக்கூடிய ஒரு இதை கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த கேஸ் அடுப்புக்கு பதிலாக மண்ணெண்ணெய் அடுப்பாட்டம், இதுலேருந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இது வேறு வைத்தியம், சில வைத்தியங்கள் பண்ணலாம். இப்போ நாங்கள் தீபத்தை பற்ற வைக்கிறோம். இங்கே காற்று கொஞ்சம் பலமாக இருக்குது, இருந்தாலும் ஃபஸ்ட்டு பற்ற வச்சிட்டோம்னா அப்புறம் காற்றடிக்காது. அது அப்படியே கொஞ்சம் சிரமம்தான். இன்னும் 2 மணி எடுத்துக்கங்க, காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. காற்று அடித்த இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எரியும். தீபம் பற்றிடுச்சுன்னா நல்லா எரியும். இந்த எண்ணெயை ஃபுல்லாக இழுத்து நின்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தனக்கு பச்சை தான், பச்சை இலை. அடடா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அருமை. இது உள்ளதுக்கும் சின்ன இலை, பிஞ்சு இலை தான். இது இன்னும் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கணும்.
இதை கூட இப்போ சாமி ரூமில் எங்கேயாச்சும் தூக்கி வச்சிடலாம், நம்ம வைக்கிறதுன்னு வச்சிடலாம். வச்சிடலாமா? அண்ணி சாமி ரூம் இருக்குங்களா? இந்த இருக்குது. எனக்கு திறந்து வைக்கிறதுன்னு வச்சுருங்க. இப்படி உங்கள் கையில் வச்சுருங்களா? வா உங்கள் கையில் வைங்க வைங்க, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யார் வேணா வைக்கலாம். பாருங்கள், பச்சை இலை எரியுது, அதுதான் பேய் மிரட்டி. ஐயா வந்து சாமிநாதன் சொல்லிட்டு நீடாமங்கலம் யோகா ஆசிரியர். இந்த இலையை நம்ம திருநூலாட்டம் எண்ணெயில் நினைக்கணும். நினைக்கணும், நான் லைட்டாக நினச்சிருக்கேன்னு ஓ. மற்றும் மூலிகை வைத்தியர், யோகா ஆசிரியர், ஏகப்பட்ட திறமைகளை கொண்டுள்ளார். கொஞ்ச நாள் நீ ரேட் வாங்குறாங்க. அருமை அருமை. என்னென்ன டைம் மணி என்னடாப்போ விஷா? 2:38. என் கையில் விளக்கத்துன்னு. அருமை அருமை. ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஐயா மிக்க நன்றி. இன்னும் கொஞ்சம் அந்த திருவிழாட்ட இலையை எண்ணெயில் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு பார்த்தீங்கன்னா நின்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அணையாது. ஆனால் பலமான காற்றடிச்சா திருவிழா இருந்தாலும் அணைஞ்சு போயிடும், இலையா இருந்தாலும் அணைஞ்சு போயிடும். பலமான காற்று பலம் இல்லை, நார்மல் காற்றுனா ஓகே. அது இன்னும் கொஞ்சம் எண்ணெய், இந்த பிஞ்சு இலை இது இன்னும் கொஞ்சம் பெரிய இலைன்னா இன்னும் நல்லா தீபம் எண்ணெய் எரியும், இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது எண்ணெய் திருவிழாட்டாமல் எண்ணெயை ஃபுல்லாகவே இழுத்து கம்ப்ளீட் காட்டு. அருமை அருமை, நன்றி நன்றிங்க. அந்த கொசுக்களுக்கு வந்து புகை போடுறப்ப, கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்கிறப்ப, நொச்சியில், கழுதாயில், வேப்பலை, விராலியில் எல்லாம் போடுறப்ப இந்த இலையை சேர்த்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி செஞ்சீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ். இந்த ஐடியா கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஓகே, சரி, பார்க்குறவங்களுக்கு இது பெரிய பிஸ்னஸ் ஆகிடும். ஆமாம், பார்க்குறவங்களும் செய்கிறவங்களும் எடுக்கிறவங்களும் செஞ்சு பல்லநாடையாக போகிறது இல்லை. புரியுது. இந்த ப்ராப்ளம் வேணும், அதுக்கும் வீடியோ எங்கே போகுதோ அவங்க வந்து இதை கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் ஒரு நாள் நீங்கள் பேய் மிரட்டியை சேர்க்காம இருந்திருப்பீங்க. இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேய் மிரட்டியை கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் சேர்க்கலாம். அருமை. சேர்த்து பலன் தருவேன். சிறப்பு நன்றிங்க.